ராஜ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் ஷோ சரித்திர நாயகன் சிவாஜி கணேசன். இந்த நிகழ்ச்சியில் சிவாஜி அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு எபிசோட்லையும் பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வாழ்விலே ஒரு நாள் 1956 வெளிவந்த தமிழ் திரைப்படமாகும். காசிலிங்கம் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசன், ஜி வரலட்சுமி, ஸ்ரீராம், ராஜசுலோச்சனா, வி.கே. ராமசாமி, ஃப்ரெண்ட் ராமசாமி, எம் சந்தானம், திருப்பதி சுவாமி மற்றும் பலரும் நடிச்சிருந்தாங்க. மெர்க்குரி ஃபிலிம்ஸ் நிறுவனத்தின் தயாரிப்பில் உருவான வாழ்விலே ஒரு நாள் படத்தின் தயாரிப்பாளர், பாடகர் மற்றும் நடிகர் யூஆர் ஜீவரத்னம் அவர்கள்தான் அப்படின்றது கூடுதல் சுவாரஸ்யமான ஒரு செய்தி. பாடகியாகவும் நடிகையாகவும் பல வெற்றிகளை கண்ட இவர் 2 படங்களை மட்டும் தனது மெர்க்குரி ஃபிலிம்ஸ் நிறுவனத்தில் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தார். 1954 போன மச்சான் திரும்பி வந்தான் அப்படின்ற படத்தையும் 1956 வாழ்விலே ஒரு நாள் படத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. வாழ்விலே ஒரு நாள் படத்துக்கு கதையும் வசனமும் எழுதியவர் திரு ஏவிபி ஆசை தம்பி அவர்கள். உணர்ச்சி ததும்பும் இந்த கதைக்கு இனிமையாக வசனம் எழுதியிருப்பாரு. கதை அம்சத்தில் புதுமை, ஆழ்ந்த கருத்து பாராட்டுதலுக்குரியது. வாழ்விலே ஒரு நாள் படம் ஏவிபி ஆசை தம்பி அவர்கள் எழுதிய இனிப்பும் கசப்பும் என்ற கதையை தழுவி எடுக்கப்பட்டது. வாழ்விலே ஒரு நாள் படத்துல 3 இசையமைப்பாளர்கள் பணியாற்றியிருந்தாங்க. CN பாண்டுரங்கன், TG லிங்கப்பா மற்றும் SM சுப்பையா நாயுடு ஆகிய 3 பேரின் இசையமைப்பில் அற்புதமான பாடல்கள் இந்த திரைப்படத்தில் இடம்பெற்றிருந்தன. படத்தில் கிட்டத்தட்ட 9 பாடல்கள் இடம்பெற்றிருந்துச்சு. பாடல் வரிகளை TK சுந்தரவாத்தியார், கூசா கிருஷ்ணமூர்த்தி, KS கோபாலகிருஷ்ணன், கவி லக்ஷ்மணதாஸ் ஆகியோர் எழுதியிருந்தாங்க. TM சவுந்தரராஜன், UR ஜீவரத்னம், TA மோத்தி, ஜிக்கி, MM முத்து, சுகுணா குமார், CS ஜெயராமன் போன்ற முன்னணி பாடகர்கள் இந்த திரைப்படத்தில் பாடியிருந்தாங்க. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் தன்னை விட மூத்தவர்களான 2 நடிகர்களுக்கு தந்தையாக நடிச்சிருக்கிறாரு. சிவாஜி அவர்களை விட 6 வயது மூத்தவரான நடிகர் ஸ்ரீராமுக்கும் 10 மாதங்கள் மூத்தவரான SSRக்கும் சிவாஜி அவர்கள் தந்தையாக நடிச்சிருக்கிறாரு. வாழ்விலே ஒரு நாள் படத்துல நடிகர் ஸ்ரீராம் நாயகனாகவும் சிவாஜி அவர்கள் நாயகனின் தந்தையாகவும் நடிச்சிருக்கிறாரு. இந்த படத்துல குற்றம் செய்த தந்தையை கைது செய்யும் கடமை தவறாத சப் இன்ஸ்பெக்டர் முருகனாக நடிச்சிருக்கிறாரு ஸ்ரீராம் அவர்கள். ரங்கோன் ராதா படத்துல கொடுமைக்கார தந்தையாக வில்லன் குணம் கொண்ட நாயகன் வேடத்துல சிவாஜி கணேசன் அவர்களும் அவரது முதல் மனைவி பானுமதியின் மகனாக SSRம், 2வது மனைவி MN ராஜம் அவர்களின் மகனாக வீரப்பன் அவர்களும் நடிச்சிருக்கிறாங்க அப்படின்றது கூடுதல் சுவாரஸ்யமான ஒரு செய்தி. 3 இசையமைப்பாளர்கள் இசையமைத்த இந்த வாழ்விலே ஒரு நாள் திரைப்படத்தில் அமைந்த எல்லா பாடல்களுமே புகழ் பெற்ற பாடல்கள் அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில் ஒரு அற்புதமான பாடல் தான் தென்றலே வாராயோ அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல். இந்த பாடலை TM சவுந்தரராஜன் மற்றும் UR ஜீவரத்னம் அவர்கள் இணைந்து அற்புதமாக பாடியிருப்பாங்க. பாடலுக்குண்டான வரிகளை கூசா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் எழுதியிருப்பாரு. நினைவே அவர் நினைவே அப்படின்னு தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் இந்த வாழ்விலே ஒரு நாள் திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கும். இந்த பாடலை TA மோத்தி மற்றும் ஜிக்கி அவர்கள் இணைந்து அற்புதமாக பாடியிருப்பாங்க. பாடலுக்குண்டான வரிகளை கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் எழுதியிருப்பாரு. அழகை ரசிப்போம் அப்படின்னு தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் இந்த வாழ்விலே ஒரு நாள் திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கும். இந்த பாடலை ஜிக்கி அவர்கள் ஃபென்டாஸ்டிக்காக பாடியிருப்பாங்க. பாடலுக்குண்டான வரிகளை கூசா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் எழுதியிருப்பாரு. பொம்பாய் மிட்டாய் தம்பி அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் இந்த வாழ்விலே ஒரு நாள் திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கும். MM முத்து மற்றும் சுகுணா குமார் இணைந்து இந்த பாடல் அற்புதமாக பாடியிருப்பாங்க. பாடலுக்குண்டான வரிகளை கூசா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் எழுதியிருப்பாரு. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.